அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யார் எந்த ராசிக்கு உண்டான பலனை பார்க்குறீங்கன்னு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான பலன்கள் கொஞ்சம் விரிவாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த மாதிரி தினசரி பலன் போடுறதுக்கு பதிலாக வெறும் ராசிக்கு உண்டான பலன், வார பலன், மாத பலன், ஒவ்வொரு ராசிக்கும் அன்னன்னைக்கு சூழ்நிலைகள் நடக்க போகிறது ப்ராக்டிக்கலாக பலன் சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதை எந்த ராசி நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்களோ அந்த ராசிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதா ஐடியா இருக்குது. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதாவது விருச்சிக ராசியோட வாழ்க்கை அப்படின்ட்டு. இது மற்ற ராசிக்கையும் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 21/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி. இரவு 4:24 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு தேய்பிரை அஷ்டமி இருக்குது. கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் 1:45 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மூல நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகம் மறுநாள் காலையில் 1:46 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மூல நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் ஆரம்பிக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்மன் வழிபாடு நல்லது. இன்றைக்கி யோகம் மரண யோகமாக இருக்குது. திதியும் அஷ்டமி திதியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகளையும் நல்ல சுபகாரியங்களையும் செய்கிறது தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 6:22க்கும் சூரியன் மறைவு மாலை 6:29க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்க காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:54 முதல் 12:25 வரை, யமகண்டம் மதியம் 3:27 முதல் 4:58 வரை, குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 7:53 முதல் 9:23 வரை. இப்போது கேட்ட நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நட்சத்திரம் கிடையாது. சாந்தி செய்யலாம், கடன் தீர்க்கலை, அதே மாதிரி வேலையிலேருந்து ஆட்களை நீக்க, மந்திரம் ஓத, குளம் கிணறு வெட்டுறதுக்கும் நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம். இப்போ சப்தமி திதி பார்த்திங்கன்னா வீடு கட்டலாம், சாமி கும்பிடலாம். இதில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்த திதி தான் சப்தமி திதி. சாமி சிலை வைக்கிறது, திருமணம், இடமாற்றம், உழவு, அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன். மேஷ ராசிக்கு சிரமம், ரிஷப ராசிக்கு ஊக்கம், மிதுன ராசிக்கு இரக்கம், கடக ராசிக்கு நஷ்டம், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு விரயம், துலாம் ராசிக்கு இன்பம், விருச்சிக ராசிக்கு கஷ்டம், தனுசு ராசிக்கு ஜெயம், மகர ராசிக்கு ஆக்கம், கும்ப ராசிக்கு நன்று, மீன ராசிக்கு அச்சம். இது எல்லாமே பொதுவாக சந்திரனோட மற்ற கிரகத்தோட வச்சு சொல்லப்படுற ஒரு ஒற்றை வார்த்தை ராசி பலன். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாதீங்க. மன உளைச்சல் அதிகமாகாமல் மனசை பக்குவமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாமே தடைகளும் தாமதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். மனசை தளர விடாமல் நாளை கொண்டு போங்க. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு சின்னதாக மனசுக்குள்ள உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடுற மாதிரி இருக்குது. பதட்டம் உங்களோட பேச்சிலேயே நல்லாவே தெரிகிற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பிரார்த்தனை செய்கிறது மூலிமா உங்களோட பதட்டத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் உள்ளவங்க கூட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லதாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத வீண் செலவுகளோ வீண் பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. அதில் அதே மாதிரி அதிகமான வேலைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. பயணத்தால் அலைச்சலும் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரெட்டிப்பு சுமையாக இன்றைக்கி நாள் தெரிகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முடிக்கிறத பாருங்கள். எந்த ஒரு வேலையோ தள்ளி போடாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈகோவும் தேவையில்லாத பேச்சுக்கு பேச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. காதில் வாங்கி காதில் விட்டுட்டு போகிறது நல்லது. முடிஞ்சால் நட்பாக பேசுகிறது, இல்லைனா அமைதியாக ஒதுங்கி போகிறது இன்றைக்கி நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. விரயங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகள் இருக்குது. கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மூட்டுக்கள்
இல்லைன்னா தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பதட்டமாக இருக்கிறது, அதிகமாக டென்ஷன் ஆகாமல் நாளை வந்து பொறுமையாக தியானம் செஞ்சு அமைதியாக மனசை வச்சுக்க வேண்டியது அவசியம். நல்ல ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளா தான் இருக்கு. வேலைகள், செயல்கள், காரியங்கள் எல்லாமே ஆர்வத்தோட செய்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள முழுக்க சாதகமா கொண்டு போகறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும், புதிய திறமைக்கு ஏற்ப சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முன்னேற்றமான பலன்கள் உண்டு. நீண்ட கால திட்டம் அமைக்கிறதுக்கு இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடும், மனசை தெளிவா வச்சுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம், குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்துக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். ஆ அதே மாதிரி பசங்க வழியில சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷமா இந்த நாள குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. உங்களோட அபாரமான திறமைக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடாதீங்க. பாராட்டும் பேரும் நிறையவே இருக்குது. அதை தலைக்கு ஏற்றாமல் வேலைகளை கரெக்டாக செஞ்சிங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு அன்பும் காதலும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. துணையோட நல்ல ஒரு நகைச்சுவையான உணர்வை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக மகிழ்ச்சியோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக இன்னைக்கு அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்குது, சேமிப்பும் நல்லாவே இருக்குது. பயனுள்ள முதலீடு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு விரைவான முடிவு எடுக்கிறதுக்கும் இன்னைக்கு நாள் நல்லாவே இருக்குது. பணம் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சிறந்த சேமிப்பு திட்டம் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இன்னைக்கு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறையவே உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பும் மன உறுதியும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெற்றோர்கள் இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற நாளாக முன்னேற்றமான நாளாக இன்னைக்கு அமையும். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான சுய முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு நாளாக அமையும். இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி, அதே மாதிரி செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலன் தெரிகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது. படிப்பில் பசங்க ஆர்வமாக இருக்கிறது உங்களுக்கு திருப்தியாக கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்த போட்டி பொறாமைகள் விலகி நல்ல ஒரு மன நிம்மதி தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். பணியில் நல்ல ஒரு கூடுதல் திறமைகளை மேம்படுத்திக்கிட்டு சிறப்பான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான அமைப்பும் உண்டு. இந்த காலத்தில் வேலைக்கு உண்டான மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொணக்கூட அமைதியாகவும் கட்டுப்பாடோடவும் ஜாலியாக பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. வெளியிடங்களுக்கு ஒன்றா போகவும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு சுப செலவுகள் குடும்பத்தோடு இருக்கிறதுனால ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. பணப்பழக்கமும் கையில் வரவும் செலவும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை வகையில் நல்ல ஒரு சலுகைகள் பெறக்கூடிய நாளாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற மிகுந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்குது. எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது. சரியாக இந்த நாளை தெளிவான மனநிலை இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகம். குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகள் அதிகம். வரவேண்டிய பண வரவுகள் கிடைக்கிறதுல தாமதமாகிற மாதிரி இருக்குது. வண்டி வாகனங்கள் பராமரிக்க சின்ன தொகை செலவு செய்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டத்தையும் மனசில் ஏற்றிக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறதும் பாசிட்டிவான எண்ணங்களோட நாளை அணுகிறதும் நல்லதாக இருக்கும். இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். இருந்தாலும் பண சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுபகாரியம்
பேச்சுவார்த்தைகள்ல உறவினர்கள் மூலியமா சின்னதா ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள திறமையா செய்ய சின்ன சின்ன தடைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் உங்களோட பதட்டமும், குழப்பமான மனநிலையா தான் இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட பார்த்து பேசுறதும், நல்ல ஒரு அ பக்குவமான அணுகுமுறை தேவைப்படுது. ப்ரொஃபஷனலா உங்களோட இன்னைக்கு வேலைகள செய்றது உங்களுக்கு சாதகமா இருக்கும். அ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள பார்த்துக்க வேண்டியது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொடக்கூட சூடான வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத தவிர்த்துட்டு நட்பான அணுகுமுறைய மேற்கொள்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா விட்டு குடுத்து போங்க. எந்த ஒரு பழைய பிரச்சனையும் கிளறாம இருக்கிறது நல்லது. அமைதியா நாள கொண்டு போறது உங்களுக்கு நாள நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிகமான செலவுகள், குடும்ப செலவுகள், கட்டாய செலவுகள் இருக்கு. அதனால செலவுகள முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துங்க. இல்ல ஒதுக்கி வைங்க, தள்ளி போடுங்க. ஆ முடிஞ்சா சேமிப்பு குறையாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முதுகுவலி இல்லன்னா இருமல் போன்ற பாதிப்புகள் இருக்கு. குளிர்ச்சியான உணவுகள சாப்பிடுறதோ, இல்லன்னா வெளியில சாப்பிடும்போதோ கொஞ்சம் கவனமா பார்த்து சாப்பிடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல தடை, தாமதங்கள் நெறையவே இருக்கு. இடையூறுகள் இருக்கு. ரொம்பவும் டென்ஷன் ஆக்குற நாளா தான் இருக்கு. வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்களோட ஒற்றுமை இல்லாதனால, தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எங்கேயும் வாய தொறக்காம இருக்கிறது நல்லது. உங்களோட தவறுகள திருத்திக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க முயற்சி செல்றது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு கரெக்ட்டா ஆ சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட செயல்கள்ல கட்டுப்பாடு அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்கள்ல நாள் முழுக்க முறைப்படுத்தி செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பெரிய பாதிப்போ, இழப்போ ஏற்படாம பார்த்துக்க முடியும். தொழில்ல ஒரு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அத சரியா பயன்படுத்த வேண்டியது நல்லது. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பேச்சுல நிதானம் அவசியம். இன்னைக்கு வேலை தொழில பொறுத்தளவுக்கு பொறுமையோடும், உறுதியோடும் உங்களோட செயல்கள செய்ய வேண்டியது அவசியம். வ வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகள திட்டமிட்டு சரியா தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயத்தையும் பெருசா எடுத்துக்கிட்டு டென்ஷனும், பதட்டமும் ஆகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. அ நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு துணையும் சீரியஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால புரிதல் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகஜமா அணுகுமுறை பண்றது நல்லது. மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்காம, கேஷுவலா நாள போற போக்குல தொண கூட அமைதியா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கு. விரயங்கள் ஆகுற மாரி இருக்கு. நீங்க திட்டமிடுற மாதிரி செலவுகள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியம். இல்லன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத மனசுல இருக்க கவலை, தேவையில்லாத எண்ணெய் பதார்த்தங்கள சாப்பிடுறதுனால தோல் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு. தூக்கம் இல்லாதனால பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிறப்பா ஓய்வெடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பான நாளா இருக்கும். வியாபாரத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான அ அ லாபம் தரக்கூடிய நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள துடிப்பாவும், முன்னேற்றகரமான நாளாவும் மாத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. சாதகமான பலன்கள் இருக்கு. உங்களையும் நீங்க முன்னேற்றிக் கொள்றதுல நல்ல ஒரு முனைப்பு தெரியிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட உங்களுக்கான சிறப்பு அம்சத்த உருவாக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில பெற்றோரோட அன்பை பெற்றும் வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்களோட ஒற்றுமையாவும், அவங்களோட ஆதரவோடும் இன்னைக்கு நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்துல உறவினர்கள் வருகை சந்தோஷம் தரும். அதே மாதிரி நண்பர்கள் மூலியம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட நல்லுறவு இருக்கு. சரியான நேரத்துல அவங்கள பயன்படுத்தி நல்ல ஒரு உங்களுக்கு சாதகமான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்போ, இல்லன்னா பதவி உயர்வோ, ஊதிய உயர்வுக்கு உண்டான முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு அன்பை வெளிப்படுத்தி இனிமையான தருணங்கள நிறையவே அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் பொருத்தமான ஜோடியா இருக்கிற மாதிரி இன்னைக்கு நாள் உங்க 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்க முடியாத நாளா கொண்டு போக சில இனிமையான தருணங்கள அனுபவிக்க தயாரா இருங்க.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு. கையில வந்து எதிர்பாராத வரவு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை இல்லன்னா சலுகை வகையில நல்ல ஒரு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சாதகமான நாளாவே தான் இன்னைக்கு நாள் உங்களுக்கு பணத்துல சேமிப்பும் அதிகமாகும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், ஆற்றலும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். முழுமையான நாளா போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தோட பொறுப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும், செயல்கள்லயும் ஆர்வம் இல்லாம செய்ற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செய்ற காரியங்கள், செயல்கள்ல சிந்திச்சு செயல்படுறது நல்லது. உறவினர்களோட உதவி பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகள குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கொஞ்சம் சோதனைகளையும், சவால்களையும் சந்திக்கிற மாரி தான் இந்த நாள் அமையும். எத பத்தியும் கவலைப்படாம, மனச அமைதியா வச்சுக்கிட்டு, நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. வியாபாரத்துல ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைச்சதுன்னா, நல்ல ஒரு மகிழ்ச்சியும், நல்ல ஒரு திருப்தியான மனநிலையும் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் தெரியும். உறவினர்கள் வருகையால செலவுகளும் இருக்கு, பிரச்சனைகளும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கிற மாதிரி இருக்கு. கலவையான நாளா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில ஆதாயம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். சின்ன விஷயத்த முடிக்க கூட கடுமையா முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட உறவு நல்லுறவா இல்ல. சப்போர்ட் இல்லாதனால எல்லா வேலையும் நீங்களே தன்னிச்சையா செய்ற மாதிரி இருக்கு. மன வருத்தப்படாம திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மு மு முக்கியமா ரொம்பவே தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆ நட்போடவும், அன்போடவும், பாசமா, சகஜமா தொணக்கூட பேசி பழகுறதும், அவங்கள அனுசரிச்சு போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகள அ தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட பதட்டமோ, குழப்பமோ இருக்கிறனால, தெளிவில்லாத சிந்தனைகள் நெறைய இருக்கு. தூங்கி ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். தெளிவுகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. குடும்பத்தில ஒற்றுமையும், அமைதியும் கூடுற மாதிரி இருக்கும். ஆன்மீகம், விழிப்புணர்வு, நல்ல ஒரு ஈடுபாடும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு அனுபவத்து மூலியமா நல்ல ஒரு பாடம் கற்கிற மாதிரி இருக்கு. அத நேத்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு சில விஷயங்கள தெளிவான முடிவெடுக்க உதவியா இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் முடிவுக்கு வரா மாதிரி இருக்கு. பசங்க மூலியமா மகிழ்ச்சி தர செய்திகள் வரும். அதே மாதிரி பணவரவு தாராளமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். வேலையிலயும் இன்னைக்கு பணி சுமை குறைஞ்சு தெளிவான சிந்தனைகளோட வேலை செய்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு. ஆனாலும் சிந்திச்சு செயல்பட்டு பொறுமைய நிதானத்தோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சியை காண முடியும். சராசரியை விட இன்னைக்கு கூடுதலா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் சமாளிக்க உங்களால முடியும். ஒரு சில சீனியர்களோட ஆலோசனை பெற்று இன்னைக்கு நாளை சிறப்பா வேலைகளை செஞ்சு முடிக்க உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் பிணைப்பு நல்லாவே இருக்கு. மகிழ்ச்சியான நாளா இருக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு அனுசரிச்சு போறது, ஜாலியா நாளை கொண்டு போறது, அதிக நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, நாளை இன்னமும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க உதவியா இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஆ கொஞ்சம் அதோட வேகத்திலேயே நீங்க போற மாதிரி இருக்கு. செலவுகள கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரா இருக்கும். கால் வலி மற்றும் பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை மாலை நேரத்தில வாக்கிங் போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சோர்வும், மந்தமும் இருக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்காதீங்க. தள்ளி போடுறது நல்லது. இன்னைக்கு உங்ககிட்ட தைரியமும், உறுதியும் குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்கள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, உணர்ச்சி வசப்படாம நல்ல ஒரு பக்குவமான மனநிலையோட கொண்டு போ வேண்டியது அவசியம். இந்த நாள பொறுத்தளவுக்கு, ம் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நாளை வந்து சுய முன்னேற்றத்துக்கு முயல வேண்டியது அவசியமா இருக்கு.
குடும்பத்தில வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவினர்கள் வருகையால. அதே மாதிரி பொருளாதார நெருக்கடியால கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில எதிர்பார்த்த லாபத்த அடைய எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. பிரச்சனைகள் எதுவும் இல்லாம நாள கொண்டு போங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு பணியில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் உங்களோட ஈடுபாடு குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் திட்டமிட்டு முழு ஈடுபாடோட செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா தேவையில்லாம மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்கு. அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்னைக்கு வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது நடக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது அவசியம். அந்த போற இடத்துல தேவையில்லாத பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, அமைதியா விட்டு குடுத்து போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பா இல்ல. வரவும் செலவும் ஏறக்குறைய குழப்பமான மனநிலை. கையில இருக்கிற பணத்த தக்க வச்சுக்க வேண்டியது அவசியம். வீண் விரயங்கள், வீண் செலவுகள் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் பதார்த்தம், கார பதார்த்தம், கார உணவு வகைகளை தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஆற்றல் மிக்க இனிமையான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. செய்திகள் பார்த்தீங்கன்னா காலையிலேயே சுப செய்திகள் வந்து சேரும். உறவினர்கள் வருகை மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. வியாபாரத்தில் புதிய சலுகைகள் அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களோட செயல்கள்ல உங்களோட மனநிலை நல்லாவே வெளிப்படுத்தக்கூடிய நாளா இருக்கும். மனச தெளிவா இன்னமும் சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா, தியானம் பண்ணீங்கன்னா, நாள் முழுக்க தெளிவான சிந்தனைகளோட வலம் வர வாய்ப்பு இருக்கு. அ இன்னைக்கு சுபகாரிய முயற்சிகள்ல தொடங்க நல்ல ஒரு அனுகூலமான நாளா தான் இருக்கு. இருந்தாலும் நாள கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா நல்லது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பயணம் செய்யும்போது புதிய நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா இந்த நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட தனித்திறமை மூலிமா சிறப்பாக வேலைகளை செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதி, அதாவது வேலையில் வெற்றி பெறணுன்ற உறுதி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான அணுகுமுறை மூலிமா சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட உங்களோட உணர்வுகளை உண்மையாகவும் சந்தோஷமாகவும் பகிர்ந்துக்கிறது நல்ல ஒரு திருப்தியான மனநிலையை ஏற்படுத்தும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை அதிகப்படுத்தும். சாதகமான பலன்கள், இனிமையான தருணங்கள், எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் திட்டமிடல் இந்த நாளில் ரொம்பவே திருப்தியை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. நிதி நிலைமை சேமிப்பும் நிறையவே இருக்கு. பணம் கையில் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும், நல்ல ஒரு சேமிப்பு திட்டத்தில் பங்கு பெற்று நல்ல ஒரு சாதகமான பலன் அடையவும் வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் தைரியமாகவும் உறுதியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்னைக்கு கலவையான நாளா இருந்தாலும் சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு. இன்னைக்கு நாள் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்ததா இருக்கும். தெளிவா உங்களோட வியாபாரம், தொழில், வேலை எல்லாமே திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்க படிப்புல நல்ல ஒரு மந்த நிலையெல்லாம் மாறி சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பொருளாதார பிரச்சனைகள் குறையிற நாளா தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் அதே மாதிரி குடும்பத்துல சந்தோஷங்கள், உங்களோட எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பயணங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு தெளிவா சந்தோஷமா இந்த நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த சவால்களையும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நாளாக இருக்கு. செய்யக்கூடிய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தெளிவும் நல்ல ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான். வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடித்து தூக்குறது நல்லது.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நட்பான அணுகுமுறை மேற்கொள்றது 2 பேருக்குள்ளேயும் உறவ பிணைப்பு ஏற்படுத்த நாளாவே இருக்கு. சாதகமான நாள், இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. சந்தோஷமா நாள கொண்டாடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, மனசுக்கு இன்னமும் அமைதியும், இனிமையும் பெருகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட சேமிப்பு அதிகரிக்கிற நாளா தான் இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கும். உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கும். அத பார்த்து திருப்தியான சந்தோஷத்தோட நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும், உறுதியும் ஆரோக்கியத்தையும் சரி, புத்தியும் சரி, மனசையும் சரி சந்தோஷமா வைத்திருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில சௌகரியங்கள விட்டு குடுக்குற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சி குறைஞ்ச ஒரு நாளா தான் இருக்கு. நாள் முழுக்க எந்த ஒரு விஷயத்தையும் எமோஷ்னலாவோ, சென்சிட்டிவோ எடுக்காம எதார்த்தமா அணுகுறது நல்லது. இன்னைக்கு நீங்க செய்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கணும் அப்படின்னா, பொறுமை கடைப்பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அலைச்சலும், டென்ஷனும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மனச அமைதியா வச்சுக்கிட்டு வேலைகள சரியா முடிக்கிறது நல்லது. உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா, உதவியாவும் இருக்கும். ஆனா, சின்ன சின்ன பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. கவனம். தெய்வ வழிபாடு இன்னைக்கு மனசுக்கு நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றகரமான பலன்கள் ஏற்படும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில இன்னைக்கு சின்னதா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்றது நல்லது. அதே மாதிரி ப்ரொஃபஷனலா உங்களோட வேலைகள செய்யுங்க. கூட வேலை செய்றவங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாள சிந்திச்சு, செயல்பட்டு, திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி பூ உணர்ச்சி பூர்வமா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க. அமைதியா நாள அணுகுறதும், குடும்பத்தில பொறுமையா இருக்கிறதும் நல்லது. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நிறைவை தரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான நிலை இல்ல. வரவு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா சமாளிக்க முடியும். பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்னதா பதட்டம் இருக்கிறனால ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு ஜாலியா நாள கொண்டு போக முயற்சி செய்யுங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா சந்தோஷமான நாளா இன்னைக்கு அமையும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் வீடியோஸ் வரா மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் வர வாய்ப்பு இருக்குது, பார்க்க முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களோட ராசிகளை தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, நடக்கிறதுக்கு இருக்குது. அது அதோட பலன்கள் அறிய சுயஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மாற்றி வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வர காலங்களை புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கை இனிமையாக போகும். பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அதில் ஒரு வழி ஜோதிடம். அதை வெறும் ராசி பலன் மட்டும் கிடையாது, உங்களோட தழையத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வகையில் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். நன்றி, வணக்கம்.